ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்கறது நல்ல ஒரு மசிலுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குற துவையலுங்க. ஆமாங்க, இது சிகப்பு பூசணிக்காய் தோலில் செஞ்ச துவையல். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சோண்டு தோல் இருந்தாலும் அதை இந்த துவையலை செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. பாருங்கள், சாப்பாடு ரெடியாக இருக்குது. எல்லாம் வாங்க சாப்பிடலாம். சுட சுட இருக்குது. சாதம், ரசம், பொரியல், சுண்டல், அதோட இந்த ஸ்பெஷல் துவையல். நீங்கள்லாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த சிகப்பு பூசணிக்காவும் பீன்ஸும் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். இதில் வந்து பாருங்கள், இவ்வளோ இந்த அளவுக்கு பூசணிக்காய் நம்ம எடுத்துருக்கிறதால இந்த தோல் வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா. இதில் வந்து ஒரு துவையல் செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதை வந்து நம்ம சாப் பண்ணும்போது தோல் கொஞ்சம் திக்காக எடுத்துக்கணும். இந்த சிகப்பு பூசணிக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தசைகள் நல்ல ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கும். தசைகள் அப்படின்னா மசில் ஸ்ட்ராங்னஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தோல் எடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நமக்கு தோல் இருக்கு. பூசணிக்காய், சவ பூசணிக்காய் தோல் இருக்கு. அதுல பாதி அளவுக்கு நம்ம வெள்ளை எள்ளு எடுத்துக்கணும். இப்போ இந்த வெறும் வாணலி அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்து இந்த வெள்ளை எள்ளை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது ரோஸ்ட் பண்ணும்போது இதுல வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, தனியா அதையும் நான் போடுறேன். இது டேஸ்ட்டும் கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வெள்ளை எள்ளு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல கால்சியம் சத்து. அது கண்டிப்பாக உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொடுக்கும். இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடாமல் இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இது வறுபடும் போது இதோட இந்த துவையலுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதை போட்டுடலாம். இப்போ இது நல்லா அந்த எள்ளு வந்து பொரியிறவருக்கு நல்லா வறுக்கலாம். நம்ம அனல் வந்து நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். இப்போ இது வறுபடட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை எள்ளு நல்லா செவந்துடுச்சு. அதாவது வெடிக்கலை. ஏன் வெடிக்கலை அப்படின்னா, கொஞ்சம் எள்ளு வந்து கொஞ்சம் எலசாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வெடிக்காது. 1-2 தான் வெடிக்கும். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ தான் 1-2 வெடிக்குது. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். மொத்தம் வெடிக்கணும் அப்படின்னா சிலது தான் வெடிக்கும், ரொம்ப செவந்து போயிடும். அதனால் இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், வாண்டியில் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த நல்லெண்ணெயில் நம்ம கடுகு, இது வந்து நம்ம தாளிக்கும் போது தான் செய்யணும்னு இல்லைங்க. இதில் வாசனை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதில் கொஞ்சம் ஜீரகம், கடுகு, ஜீரகம், இதோட கொஞ்சம் பெருங்காயம், ஒரு வித்தியாசமான சுவையோட இருக்கும். இந்த கடுகுல வந்து நாங்கள் கடுகு பச்சடி செய்வோம். அதுவும் என்னோட லிங்க்ல இருக்கு. ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அந்த கடுகு பச்சடி. இப்போ பாருங்க, இது இப்படியே இருக்கணும், ரொம்ப வெடிக்க விடாம. இப்ப பாருங்க, இதுல வந்து நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணிக்காய் தோலை இதுல சேர்த்துடணும். இப்ப இது வந்து ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வறுக்கணும். வறுக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூளும் நம்ம இதுல சேர்க்கணும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் வறுக்கலாம். அது வந்து வதக்கும் போது நம்ம அனல் ரொம்ப போடக்கூடாது. அனல் சிம்மில் தான் வச்சு வதக்கணும். இல்லைன்னா அந்த தோல் வந்து குக்காரத்துக்கு ட்ரையாக இருக்கும். எப்படியும் தோலுங்கிறது இன்னும் கொஞ்சம் வரன்னு ஆகிடும். அதனால நம்ம அனல் கம்மி வச்சு இதை வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது நல்லா சூடு ஆறட்டும் 1 நிமிஷம். நம்ம இது சூடு ஆறினதுமே வறுத்த பொருட்களை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது தேவையான அளவு உப்பு, துவையலுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு. இதில் புளி கரைசல், நீங்கள் ஊற வச்ச புளி கூட சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ கொஞ்சமாக அந்த தேவைக்கு நம்ம புளி கரைசல் விட்டு இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் இப்படி ஒட்டிக்கும். நம்ம தள்ளி விட்டு அரைச்சிக்கலாம். இது அம்மிக்கல்ல அரைக்கும் போது ரொம்ப வசதியாக இருக்குங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைக்கிறதுக்கு. நம்ம மிக்சியில் அரைக்கும் போது பொறுமையாக கொஞ்சம் இப்படி தான் தள்ளி விட்டு அரைக்கணும். இப்போ தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு அந்த தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுடாதீங்க. உங்களுக்கு சாகியா, அதாவது தண்ணியாக வேணும் அப்படின்னாலும் தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டி பதமாக தான் அரைப்பாங்க. இப்போ இதை கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது நல்லா மெதிஞ்சிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு மட்டும்தான் ஒரு நூல் பத்தலை. இதில் வந்து இன்னொரு சேஞ்சும் பண்ணலாம் நம்ம. இப்போ நான் தனியா போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதை வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் தவிர்த்திடலாம். இது அரைக்கும் போது புளி தண்ணி ஊற்றும் போது, புளி சேர்க்கும் போது கொஞ்சம் வெல்லமும் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம். இது வெல்லம் இல்லாமையும் சாப்பிடலாம், வெல்லம் போட்டும் சாப்பிடலாம். உங்கள் விருப்பத்துக்கு சாப்பிடுங்க. நல்ல சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, டிஃபன் வெரைட்டிஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து நிறைய பூசணிக்காய் சாப்பிட்றவங்கெல்லாம் அந்த தோல் நிறைய வீணாகும்.
அப்ப வந்து இந்த துவையல் செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தியா இருக்கும். இந்த தோல்லையும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய பூசணிக்காவை அது பாதுகாக்குது இல்லைங்களா? அப்போ அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கணும் அந்த தோல்ல. கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியான நல்ல சத்தான ஒரு துவையல். பூசணிக்காவை தவிர்க்காதீங்க, சிவப்பு பூசணிக்காவை தவிர்க்கவே தவிர்க்காதீங்க. ரொம்ப அருமையான ஒரு வெஜிடபிள். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.